பிரைஸ் தி லார்ட். அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி. தேவன் வார்த்தை கொடுத்து நம்மளை ஒரு பிரயோஜனமாக ஒரு பாத்திரமா வைத்திருக்கார். அவரோட நாம மகிமைப்படுத்தலாங்க. அவர் செய்த நன்மைகள் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துறாங்க. ஒரு சின்னதாக ஒரு பாடல் பாடி அவரோட நாம மகிமைப்படுத்தலாங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவன் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பைபிள்ல இருந்து தேவன் ஜீவனுள்ள வார்த்தை இன்னைக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த வார்த்தையை நாங்க கவனிக்கலாங்க. நீதிமொழிகள் 27:18 இப்படியாக சொல்லுகிறது. அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான், கனமடைவான். அத்திமரத்தை காக்கிறவன் என்று சொன்னால் நம்மளோட பிரயாசத்துக்கு பிரதிபலன் உண்டு. பாருங்க, நம்ம ஒரு செடியை வைத்து அதுக்கு தினந்தோறும் தண்ணி ஊத்தி அது பெரிய மரமாகி அது கனி கொடுக்குங்க. அந்த கனி பிரயோஜனமாக இருக்கும். தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். பாருங்க, தேவன் நம்மளுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நம்ம அநேக ஜனங்களுக்கு போஷிக்கணுங்க. அவரு இந்த உலகத்துக்கு வந்து அவர் செய்த நற்கிரியர்களெல்லாம் நாங்க அநேக ஜனங்களுக்கு சொல்லணுங்க. அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த நன்மைகள், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். எங்க பாவம் எல்லாம் சுமந்து அவர் மரிச்சாருங்க. எங்க பாவம் எல்லாம் சுமந்து மரிச்ச ஒரே ஒரு தேவன் அவரு தாங்க, இயேசு கிறிஸ்து தான். அவரை போல ஒரு தேவன் எங்கேயுமே இல்லைங்க. பாருங்க, நம்ம கனம் அடையினாக்கா பாருங்க, அவரோட இப்போ ஒரு உலகத்தின் கரையில ஒரு பிள்ளை பெற்று எடுத்து அந்த பிள்ளை தகப்பனுக்கு ஒரு நல்ல பிள்ளை என்ன சொல்லும் போது அந்த தாய் தந்தை சொல்லுவாங்க, நல்ல பிள்ளையை பெற்றெடுத்து இருக்காங்க. தாய் தந்தையை கனம் படுத்தும் போது, அப்ப அதே போல நம்ம படைத்த தேவனை நம்ம கனம் செய்யணும். அவர் நம்மளை படைத்த தேவனை நம்ம கனம் செய்து அவர் செய்த நன்மைகள், அற்புதங்கள் எல்லாம் அநேக உலகத்துல ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணுங்க. அவரோட நாம மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணுங்க. அவர் எங்களை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். இந்த உலகத்துல நம்மள பேர் பிடித்து தனியாக எடுத்த தேவனுங்க அவர். எத்தனையோ ஜனங்கள் பாவத்துல சிக்கிக்கொண்டு தேவனை, உண்மையுள்ள தேவனை, இயேசுவை அறியாத ஜனங்கள் மறைச்சு கொண்டு இருக்கிறாங்க. தேவன் இந்த உலகத்துல பெரிய காரியங்கள் செய்யணும்ட்டு நாம தினந்தோறும் ஜெபிக்கலாங்க. இந்த காட்சி பார்க்கிற பிள்ளைகள் ஜெபிங்க. தேவன் பெரிய காரியங்கள் செய்வார்.
அவர் செய்த நன்மைகள் அநேக ஜனங்களுக்கு போஷிங்க சொல்லுங்க. இந்த பட்டணத்துல பாத்தீங்கன்னாக்க எத்தனையோ ஜனங்கள் மறிச்சு கொண்டு இருக்காங்க, தேவனை அறியாத மறிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம ஜெபிக்கலாங்க. தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா, அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி சுவாமி. அப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் அழைத்தவர் எங்களை உண்மையுள்ள தேவன் சுவாமி. அப்பா, கனி தரும் மரமாய் நாங்க வாழணும் சுவாமி. அப்பா, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையில செய்த நன்மைக்காக நன்றி. நாங்க ஒரு கனி தர மரமாய் இருந்து நாங்க வாழணும் சுவாமி. இந்த நாம மகிமைப்படுத்த நீங்க செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லணும் சுவாமி. ஆண்டவரே, எங்களை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன் சுவாமி. இந்த காட்சி பார்க்கிற ஜனங்கள் ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆண்டவரேப்பா, உண்மை ருசித்து பார்த்ததை போல அநேக ஜனங்களும் ருசித்து பார்க்கணும்ன்றது ஆண்டவரே ஒரு கனித்தர மரமாய் மாத்துவீராக சுவாமி. ஆண்டவரே, இருள்ல இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரணும் சுவாமி. அப்பா, நீர் அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி எசப்பா. அப்பா எசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நீ செய்த நன்மைக்காக நன்றி. தினந்தோறும் எங்களை பாதுகாத்து கொண்டு ஆகார போஷித்து தேவையெல்லாம் சந்தித்தேன் அப்பா. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி எசப்பா. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென்.